ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பிரியவா சரணம். அஷ்டமி. இந்த அஷ்டமி நாள் அப்படின்னாலே ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. முக்கியமா சொல்ல போனா இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான நாளாக பார்க்கப்படுதுன்னா அது இந்த அஷ்டமி நாள் தான். இப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த அஷ்டமி தினமாக நாளை, அதாவது ஜூன் 8ஆம் தேதி வந்திருக்குங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அஷ்டமி நாட்கள்ல நீங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை கலந்து வைங்க. இந்த தண்ணீர் அப்படின்றது ஜலம். அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜலத்தை வச்சு நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா மிகப்பெரிய மருந்தை கொடுக்கும். முக்கியமா சொல்லுவா, பெரியவா சொல்லுவா, நீ கோவிலுக்கு போறியா, அங்க இருக்கக்கூடிய நீரை நீ வீட்டுக்கு கொண்டு வா, தீர்த்த நீரை வீட்டுக்கு கொண்டு வா. அப்படி இல்லையா, அங்க நீ முங்கி எழுந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஜலம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரிங்க, அது அத்தனையுமே இது உடனடியாக சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அஷ்டமி தினம் அப்படின்னாலே 2 தினங்களாக இருக்கும். ஒன்று வளர்ப்பிறையில வரும், இன்னொன்று தேய்பிறையில வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த அஷ்டமி தினம்ன்றது ரொம்பவே முக்கியமான நாளாக இருக்கக்கூடியதுங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பரிகாரம் மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதலையும் கொடுக்கும். இந்த அஷ்டமின்றது மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில இங்க எத்தனையோ தெய்வங்களை வழிபடலாம். ஆனா நீங்க வேற யாரையும் வழிபடா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுக்கலாம், தப்பே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்வது மூலயமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணீர்ல இதை மட்டும் போட போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு டம்ளர் தண்ணீர்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க போட்டு வைக்கிறது மூலயமா வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்கள் பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வாழ்க்கைக்காகவாவது இப்படி ஒருப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. சரி, எப்படிப்பட்ட பரிகாரம், என்ன செய்யணும்ன்றத நான் தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாவே இதை பண்ணுங்க, தப்பு இல்லைங்க. அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பரிகாரத்தை செய்வதற்கு. சரி, முதலாவது விஷயமாக நீங்க இப்போ எப்படிப்பட்ட இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கும். நான் தெளிவா பொறுமையாவே சொல்றேன், கேட்டு நீங்க வீட்டுல வச்சு பண்ணுங்க. முதலாவது விஷயம், இதை யார் வேணாலும் பண்ணலாங்க. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவர் வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். இவர்கள் தான் இதை பண்ணணுன்றது கிடையாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, இவங்க மட்டும் தான் சாமி பண்ணணுமா, நாங்களாம் பண்ணக்கூடாதான்னு கேட்பாங்க. அப்படி இல்லைங்க. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் யாராக இருப்பினும் சரி அவர்கள் தாராளமாக பண்ணலாங்க, பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லை, இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்க இதை செய்றீங்கன்ற போது முடிஞ்ச அளவுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு செய்யணுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட பரிகாரத்தை நம்ம செய்யறோம் அப்படின்ற போது அந்த ஒரு பரிகாரத்துக்கு மேல நம்ம நம்பணும்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதனால நீங்க கட்டாயமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்பிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. ஒரு டம்ளர் தண்ணியில தானே போடுறோம் அப்படின்னு பெருசா அதை பத்தி எதையும் யோசிக்காம செய்ய வேண்டாங்க. கட்டாயமா நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் முழு முதல் மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். அந்த கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க முன்னேறுவதற்கான அந்த ஒரு வழியை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும். அதனால சொல்றதுதான், நீங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு விஷயத்த தவற விட்டுறாதீங்க. நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய தினம் தான் இந்த விரதம், அஷ்டமி விரதம், அஷ்டமி தேதி. சரிங்களா? சரி, இப்போ நீங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். முதல் விஷயம், இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அப்படின்றதுல நீங்க இந்த பொருட்களை மட்டும் போட்டா போதுங்க, வேற எதுவுமே போட வேண்டாம். அப்படி ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை போட்டாலே போதும், உங்க வாழ்க்கையில் காணாமல் போன அனைத்து துன்பங்களையும் இது, மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி நீங்க அதுல போட வேண்டிய பொருள் இதுதாங்க. முதலாவது விஷயமாக நீங்கள் அதில் போட வேண்டிய பொருள் இது. இந்த ஒரு டம்ளர் தண்ணீர்ல நீங்க போட வேண்டிய பொருள், முதலாவது பொருளாக இருக்கக்கூடியது இந்த ஏலக்காய். ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரே ஒரு ஏலக்காயை முதல்ல நீங்க போட்டுருங்க. புரியுதுங்களா? ஒரு டம்ளர் தண்ணியில ஏலக்காய் போட்டுட்டீங்கன்ற போது அதுக்கப்புறமா அதே டம்ளர் தண்ணியில பார்த்தீங்கன்னா நீங்க மறந்துடாம இப்பவே, அதாவது வீட்டில் எடுத்து வச்சிருங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மிகவும் எளிமையா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள், வெட்டி வேறு. இந்த 2 பொருட்களை மட்டும் உங்களுடைய வீட்டில் நீங்க மறக்காம எடுத்து வச்சு ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு வைங்க, போதும். இந்த 2 பொருள் உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே மாற்ற முடியாத விஷயங்களையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தையும் சரி, இது மாற்றி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும்.
முழு மனசோட நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்கிறீங்கனாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் போச்சோ, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில் சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. கட்டாயமாக சொல்ல முடியுங்க. இது இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாற்றத்தை இந்த ஒரு பரிகாரம், எளிமையான பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த 2 பொருட்களை நீங்கள் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணீர் என்ன செய்யணும்ன்ற கேள்வி வரும். அதாவது அன்றைய தினம் நீங்கள் அதை போட்டு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த இரவு முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அன்றைய தினம் இரவு, நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் 8ஆம் தேதி முழுவதும் முடியட்டும். அதுக்கப்புறமா ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமையில நீங்கள் தாராளமாக, மன்னிக்கவும், செவ்வாய்க்கிழமையில நீங்கள் தாராளமாக இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கஷ்டம் தெரியுதோ, எந்தெந்த இடத்துலாம் மனசில் வேதனைகள் அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துலலாம் கொண்டு போய் இதை நீங்கள் தெளிச்சு விடுங்க. தாராளமாக தெளிச்சு விடுங்க. நிச்சயமாக சொல்ல முடியும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விடுறது மூலயமா வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரிங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து அசுர வேகத்தில் நீங்கி நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சொல்ல போனால், இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அத்தனைக்குமான தீர்வை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆசைக்காக நீங்கள் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. நிச்சயமாக சொல்ல முடியும், 100% சொல்ல முடியுங்க, இந்த ஒரு எளிமையான ஒரு டம்ளர் தண்ணீர் பரிகாரம்ன்றது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசைகள் இருந்தாலும் சரிங்க, இது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இப்படிப்பட்ட ஒரு டம்ளர் பரிகாரத்தை நாளை தினம் நீங்கள் செய்கின்ற போது நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்குமே சொல்லலாம். ஏன்னா பரிகாரங்களை நம்ம மட்டும் செய்வதோட அனைவருக்கும் சொல்லி செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பரிகாரம்ன்றது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இது முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகும். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளிலிருந்து நீக்கம், ஒரு மாற்றம் ஏற்படுவதற்காகவும் இந்த ஒரு பரிகாரம்ன்றது அமையும். அதனால் பெருசாக குழப்பிக்க வேண்டாங்க. முழு நம்பிக்கையோட இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய வீட்டில் வச்சு செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தையும், நினைத்ததை விட நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் அமைச்சு கொடுக்குங்க. முடிஞ்சால் இதை நீங்கள் இன்னைக்கே நீங்கள் தேவையான பொருள் எடுத்து வச்சு நாளைக்கு காலையில் உடனடியாக செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா நாளை தினம் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அந்த நேரத்தில் இது செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் தூங்கும் போது கூட போட்டு வச்சு தூங்கலாங்க, தப்பு கிடையாது. நீங்கள் எப்போது இதை செய்துவிட்டு தூங்கினாலும் சரிங்க, கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், இது அந்த தெய்வத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய ஒன்றுங்க. அதனால இந்த ஒரு நாளை நீங்கள் கட்டாயமாக தவறிட வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குன்றதை நினச்சி நம்பி இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கட்டாயமாக சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கையில் இனிதான் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கான அந்த முதல் ஆரம்ப புள்ளியாக இருக்க போகுதுங்க. இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சு நீங்க பயப்படவோ, இல்லை இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது ஏற்படுத்தி கொடுக்குமான்ற அந்த ஒரு குழப்பமோ எது இருந்தாலும் சரி, அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து முடியரிச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த செஞ்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட எளிமையான பரிகாரம் தாங்க இது. அதனால் விருப்பப்படுறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க இதை தாராளமாக செஞ்சுவாங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது அஷ்டமி பரிகாரங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். செஞ்சு இதனுடைய பலனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அடைஞ்சுக்கோங்க. கட்டாயமாக நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் தினமும் செய்ய போகிறது கிடையாதுங்க. ஒரே ஒரு முறை இந்த அஷ்டமி நாட்களில் செய்ய போகிறீங்க. இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய அந்த வெட்டி வேறு என்ன செய்யறது, ஏலக்காய் என்ன செய்யறதுன்னு நீங்கள் தண்ணியில் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா சிறிதளவுக்கு எக்ஸ்ட்ரா அதில் தண்ணி ஊற்றியோ இல்லை மிச்ச தண்ணி இருந்துச்சுனாலும் அப்படியே சேர்த்து அதை கொண்டு போய் உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி மரங்களுக்கு ஊற்றிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஏலக்காயும் வெட்டி வேறையும் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு தாழியோ வச்சுட்டு அதில் தண்ணி உறிஞ்சதுக்கு அப்புறமா அதை நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலையும் வைக்கலாம். ஒரு பூஜையில் வைக்கும்போது கட்டாயமாக அதை நீங்கள் வைக்க போறீங்க அப்படின்ற போது ஒரு தாம்பட்டில் முழுக்க திருநீரையும் கல்லுப்பையும் போட்டு அது மேலே வைக்கணும். சாதாரணமாக வைக்கக்கூடாது. இந்த 2 விஷயங்களை எதனாலும் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். மறக்காமல் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் இது தீர்க்கும், நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர். நன்றி, வணக்கம்.